வணக்கம், வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நான் கடைசி அதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, டாக்டர் ராம் அந்த சைக்கோ டாக்டர் கொலைகாரனை உள்ளே போய் ஜெயிலுக்குள்ளே போய் பார்த்துட்டு வராரு. அதுக்கப்புறம் நேராக ஆஃபீஸுக்கு வர்றாரு. இங்கே போலீஸ் சீஃப் நமக்கு புதுசாக அடுத்த கேஸ் வந்திருக்கு. மாலதின்னு ஒரு லேடி காரை ஓட்டிட்டு கரெக்டாக தன்னோட வீட்டு முன்னாடி வந்து நிற்கும் போது அவங்க வீட்டு மாடியிலேருந்து அவங்க ஹஸ்பண்ட் பொத்துன்னு கீழே விழுந்திருக்காங்க. இந்த அம்மா கார்லேருந்து பதறி அடித்து கீழே ஓடி போய் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் மாடியில் பொண்ணு இருக்கா போய் காப்பாத்துன்னு சொல்லிட்டு அங்கேயே இறந்து போயிட்டாரு. இந்த லேடி மாடிக்கு போய் பார்த்தா அவங்களோட 6 வயசு குட்டி பொண்ணு கையில் கத்தியோடு இருந்திருக்கா. தான் பொண்ணு தான் தன்னோட அப்பாவை கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டா அப்படின்னு அவங்க கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கேஸ் போலீஸ்க்கு வந்ததுனால தன்னோட பொண்ணாக தான் அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்லியிருக்காங்க. இதை போலீஸ் சீஃப் சொன்னதுமே டாக்டர் ராம் கேட்குறாங்க, ஒருவேளை அந்த லேடியே கொலை பண்ணிட்டு எதுக்காக அந்த பாப்பா மேலே பழிய போட்டிருக்க கூடாது அப்படின்னு கேட்கும்போது அந்த டவுட்டு எங்களுக்கும் வந்துச்சு. அதனால அவங்க காரோட டேஷ்போர்ட் கேமராவை செக் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஆள் மாடியிலேருந்து கீழே விழுந்தது, அது மட்டும் இல்லாமல் கார்லேருந்து இவங்க இறங்கி ஓடி போய் தன்னோட ஹஸ்பண்டை பார்த்தது, மாடியில் பார்த்து கையை காமிச்சது, இப்படி எல்லாமே கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது உண்மையான விஷயம்தான் அப்படின்னு மீரா சொல்கிறா. அப்போது நம்ம அந்த குழந்தைய தான் விசாரிக்கணும் அப்படின்னு டாக்டர் ராம் சொல்லும்போது, அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த குழந்தையால் பொய் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த குழந்தையால பேச முடியும், ஆனால் கூட தனக்கு பேச்சு வராதுன்னு நினச்சி அது பேசாது. அந்த மாதிரியான ஒரு மன ரீதியான பிரச்சனை அந்த குழந்தைக்கு இருக்கு அப்படின்னு போலீஸ் சீஃப் சொல்றாரு. சரி, அந்த பாப்பாவை விசாரிச்சாதான் நமக்கு அடுத்த விஷயம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை விசாரிக்க கிளம்புறான் பாபு. அதுக்கு முன்னாடி நான் அந்த பாப்பாவை விசாரிக்கிறேன், ஆனா பாப்பாவோட செய்கைகளை நீ நோட் பண்ணு அப்படின்னு டாக்டர் ராம்கிட்ட சொல்லிட்டு போலீஸ் பாபு பாப்பா கிட்ட போறான். பாப்பாட்ட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, பாப்பா உங்ககிட்ட நான் நிறைய கொஸ்டின் கேட்பேன், அந்த கொஸ்டினுக்கு ஆமா அப்படின்னா நீ ஆமான்னு தலையாட்டு, இல்லைன்னா இல்லைன்னு தலையாட்டு, வேற ஏதாவது சொல்லணும்னு உனக்கு தோணுச்சுன்னா இந்த பேப்பர்ல எழுதி காமிமா அப்படின்னு சொல்றான் பாபு. அந்த குட்டி பொண்ணு சரி அப்படின்னு தலையாட்டுது. மாடியில இருந்து உங்க அப்பா கீழே விழும்போது நீ அங்கதான் இருந்தியா அப்படின்னு போலீஸ் பாபு கேட்க இல்லைன்னு அந்த பாப்பா தலையாட்டுது. அப்போ மாடியில இருந்து உங்க அப்பா கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் நீ மாடிக்கு போனியாமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமா அப்படின்னு அந்த குழந்தை தலையாட்டுது. அப்படின்னா நீ மாடிக்கு போகும்போது அங்க வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்னு போலீஸ் பாபு கேட்க ஆமா அப்படின்னு அந்த பாப்பா தலையாட்டுது. அங்க யார் இருந்தா அப்படின்னு போலீஸ் பாபு கேட்க அந்த குழந்தை பயப்பட ஆரம்பிக்குது. அந்த பேப்பர்ல அங்க பேய் இருந்துச்சு அப்படின்னு எழுதுது. என்னம்மா சொல்ற, பேயா? இப்படி போலீஸ் பாபு கேட்க அந்த குழந்தை ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்குது. தன்னோட பக்கத்துல வேற யாரோ நின்று பேசுற மாதிரிலாம் அந்த குழந்தைக்கு தோணுது. அந்த குழந்தை அங்கேயே மயக்கம் போட்டுருது. அந்த குழந்தையோட அம்மா பதறி அடிச்சுட்டு வந்து குழந்தைய தூக்கிட்டு நான் அந்த சாமியார் லேடியை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டாக்டர் ராம் குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கறான். ஆனா ஸ்கேன் ரிப்போர்ட்ல எந்த விதமான பிரச்சனையும் குழந்தைக்கு இல்லை அப்படின்னு வந்திருக்கு. இதை பார்த்துட்டு டாக்டர் ராம் ஷாக் ஆகுறான். ஆனா அந்த குழந்தையோட அம்மா, நான் நிறைய ஹாஸ்பிட்டலில் என் குழந்தைய செக் பண்ணிட்டேன், ஆனால் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எந்த பிரச்சனையும் உங்கள் குழந்தைக்கு இல்லைன்னு மட்டும் தான் சொன்னாங்க. என்னோட குழந்தைக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு, அந்த சாமியார் லேடியால் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு குழந்தையோட அம்மா சொல்கிறாங்க. உங்கள் குழந்தைய நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு மீரா சொல்ல 6 வயசு குழந்தைய விசாரிக்க யாருக்கும் உரிமை கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் என்னோட பொண்ணை டார்ச்சர் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே கோர்ட்டில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. போலீஸ் பாபு வராரு. நான் இந்த மாதிரி அந்த அம்மாவோட பக்கத்து வீட்டு பக்கத்துலலாம் விசாரிக்கும் போது இந்த அம்மா ஒரு சாமியார் லேடியை ரொம்பவும் நம்புறதாகவும் அவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்காக தன்னோட சொந்த வீட்டையே விற்கிறதுக்காகவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அவங்களோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல, அதனால இவங்க 2 பேருக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை வந்திருக்கு. இதை பாபு சொன்னதும் டாக்டர் ராம் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நம்ம இந்த சாமியார் லேடியை தேடி கண்டுபிடிக்கணும், இனி நம்ம அவங்கள போய் பார்த்தாதான் மற்ற விஷயம் நமக்கு தெரியும் அப்படின்னு 2 பேரும் சாமியார் லேடியை தேடி கிளம்புறாங்க. அந்த சாமியார் லேடி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. உள்ள அவங்களோட சிஷியர்கள் விட மாட்டுறாங்க. கொஞ்ச நேரம் ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு வழியாக அந்த சாமியார் லேடியை 2 பேரும் பார்க்குறாங்க. சாமியார் லேடி டாக்டர் ராமை பார்த்த உடனே, நீ சின்ன வயசுலேயே உங்கள் அம்மா அப்பாவை ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இழந்துட்ட, உன்னோட அம்மா அப்பா ஆன்மா இங்கே சுற்றிட்டு இருக்கு, நீ ஒரு பூஜை பண்ண அப்படின்னா அவங்க சொர்க்கத்தில் போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டுட்டு போலீஸ் பாப்பா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறான். சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அந்த பாப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு டாக்டர் ராம் கேட்க அந்த குழந்தைக்கு உள்ள டெவில், அதாவது பேய் பிடிச்சிருக்கு, அந்த பேய் தான் அவளோட அப்பாவே கொன்றுச்சு, நான் அதை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த சாமியார் லேடி சொல்லுது. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு டாக்டர் ராம் கேட்க
இந்த சயின்டிஃபிக்கான உலகத்துல கூட அமானுஷ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு இந்த சாமியார் லேடி சொல்லுது. சரி, இதுக்காக நீங்க ஏதோ காசு வாங்குறீங்களா அப்படின்னு ராம் கேட்க, அப்படிலாம் இல்லையே, அவங்களாதான் அன்பளிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்லுது. ஓகே, அப்படின்னா கொலை நடந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு டாக்டர் ராம் கேட்க, நான் இங்கே தான் இருந்தேன், வேணும்னா என்னோட சிஷ்யர்கள்ட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு அந்த சாமியார் லேடி சொல்லுது. போலீஸ் பாபுவும் டாக்டர் ராமும் அவங்கள விசாரிச்சுட்டு வெளியே வர்றாங்க. அப்போ, என்னப்பா உன்னை பத்தின விஷயத்த கரெக்டா அந்த லேடி சொல்லுது, ஒருவேளை இவங்க உண்மையான சாமியாரா இருக்குமோ அப்படின்னு போலீஸ் பாபு கேட்க, அட லூசு பையில, உன்ன மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஏமாத்துறவங்க ஏமாந்துட்டு தான் இருப்பாங்க. என்னை பத்தி நானே நிறைய பேட்டியில சொல்லியிருக்கேன். என்னோட சின்ன வயசுல என்னோட அம்மா அப்பா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு. அதை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த அம்மா நம்மளையே ஏமாத்துது, அது தெரியாம நீ பேசிட்டு இருக்கியா, வா போகலான்னு 2 பேரும் மறுபடியும் ஆபீஸ்க்கு வராங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாமியார் லேடி நல்லா தெளிவா பார்த்து பேசுறவங்கள நல்லா ஐ கான்டாக்ட் வச்சு பேசுது. அவங்க ரெகுலரா பொய் சொல்லி பழகுனதுனால பிக்காம திணறாம நல்லா பேசுறாங்க. இதனாலதான் அவங்க கிட்ட போற எல்லாருமே நம்பிடுறாங்க அவங்கள. ஆனா அவங்க கிட்ட கொலை நடந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது ஒரு நிமிஷம் அவங்க அப்படியே திணறினாங்க. எனக்கு என்னமோ அந்த லேடி மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு டாக்டர் ராம் சொல்றான். நானும் கொலை நடந்த அந்த வீட்டை சுற்றி இருக்கிற நிறைய சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்குறப்போ பக்கத்தில் இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அவங்களோட கார், அதாவது அந்த சாமியார் லேடியோட கார் பார்க் ஆயிருந்துச்சு. இதை நான் சிசிடிவி கேமரா மூலமாக பார்த்தேன் அப்படின்னு மீரா சொல்கிறாங்க. உடனே போலீஸ் சீஃப் சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்கவே மாட்டாங்க, நமக்கு அந்த பாப்பாட்ட தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாப்பா கிட்ட தான் அவங்க அம்மாக்காரி பேசவே விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு மீரா சொல்கிறாங்க. அந்த பாப்பாவை விசாரிக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்காக தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போலீஸ் பாபு நேராக கிளம்பி அந்த பாப்பாவோட வீட்டுக்கு போகிறாரு. அவங்க அம்மாட்ட, உங்கள் குழந்தைக்கு மன ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் நீங்கள் அந்த பிரச்சனையை சரி பண்ணாமல் சாமியார் லேடி அது இதுன்னு நினச்சி அலைஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி விஷயத்த நான் கோர்ட்டுக்கு கொண்டு போனேன் அப்படின்னா சைல்டு வெல்ஃபேர் சென்டர் மூலமாக உங்கள் மேலே என்னால் கேஸ் போட முடியும். அது மூலமாக நீங்கள் ஜெயிலுக்கும் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்க அனாதையாக தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒழுங்காக எங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் பாபு சொல்கிறான். தொடர்ந்து கதையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். பாய்.